பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலனை பேசுவோம். இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் பகலில் இருக்கார். 17ஆம் தேதி பிறகு என்ன பண்ணுறாரு, நம்முடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடக்குவார். அப்போ மேச ராசியில் யார் இருக்கான்னா செவ்வாய், இந்த மாதம் செவ்வாய் தொடக்கத்தில் அங்கே தான் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ள குரு பகவான் தொடக்கம், அதாவது இந்த ஜூலை மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார், அதே போல் புதன் பகவானும் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் தேதிக்கு மேலே அப்படியே ஜம்மனி சிம்மத்துக்கு போயிடுவார். அதே போல் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, 8ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மிதுன ராசிக்குள்ளே பயணத்தை தொடங்குவார். ஓகேவா? அப்போ 17ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, சூரியன் கடகத்துக்குள்ளே குருவோடு இணைந்த சூரியனாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். இவர் சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு, கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்படுறாங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து பொதுவாகவே நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணத்தை போயிருக்கார். அப்போ ரேவதியில் போகக்கூடிய சனி பகவான் இந்த ஜூலை 27ஆம் தேதி அதிகாலையில் தன்னுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய செயல்பாடில் வக்கரம் பெற்று ரேவதியிலே என்ன பண்ணுறாரு, வக்கர நிலையில் பயணத்தை தொடங்க போகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களையே உணர போகிறீங்க. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. என்னென்ன வலி, வேதனை, சோதனை, கவலைகள் இதெல்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து குறைந்து நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. ரிவர்ஸில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்டில் டாப் கீழே போக போகிறீங்க அப்படிம்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்திலேருந்தே உங்களுடைய ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் யார் யாரெல்லாம் கன்னி ராசிக்காரர்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தம் இருக்குதுன்னு நினைக்கிங்களோ, அந்த அழுத்தம் உங்களை விட்டு கடந்து போகுது. அதுபோல் வேலைக்கு யார் முயற்சி பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்குது. சார் வேலையெல்லாம் இருக்குது சார், ஆனால் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கி, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்கி, என்னுடைய மேல் அதிகாரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அவங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, என்னை விட எல்லா விஷயங்களும் குறைவு, ஆனால் என்ன மேலதிகாரிங்கிற ஒரு பட்டத்தை வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வாங்கின ஒரே காரணத்துக்காண்டி என்னை படுத்துகிறாங்க சார். நானும் ஓவர் டைம்லாம் எடுத்து அந்த கம்பெனிக்காக அவங்களுக்காக என்னவோ செஞ்சு பார்த்தேன், ஆனால் எனக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக கவலையப்படாதீங்க. உங்களுடைய வேலை உள்ள பிரச்சனை, உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம் குறைக்கப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடை பார்த்து உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஓனராக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு அற்புதத்தின் மாற்றத்தை இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து நம்முடைய கன்னிராசி என்பதை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களாக இருக்கட்டும், தேவையான உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான
பலசரக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த வட்டம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சில்லறையாக வாங்கியிருந்தவங்க, சின்ன சின்னதாக வாங்கினேன் சார், கையில் காசு இல்லையில அப்புறம் என்ன செய்ய அப்படிங்கிற நிலைமையில் உள்ள நீங்கள் இந்த மாதம் தான் என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் மொத்தமாக சேர்த்து வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் கன்னிராசி என்பவர்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு அந்த முயற்சியில் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சார் நீங்கள் வேறு சார் கல்யாணம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சு பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, காதல் இருக்குதுன்னு நினச்சி உருகி என்ற உள்ள எல்லாத்தையும் உருகிட்டாங்க சார். என் வீட்டுக்காரருக்காண்டி நான் தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டேன், நெக்லஸை கழட்டி கொடுத்துட்டேன், வளையலை கழட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி பெண்களாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கும் இந்த பாதிப்பு இருந்துச்சு. அதே போல் உங்களுக்கும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கும் பாதிப்பு இருக்குன்னா, நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக அந்த பாதிப்பு குறைய போகுது. எதுக்கு சார் எங்களுடைய ராசி கூட சேர்ந்து மேசராசிக்காரங்களை சொன்னீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரீதியாக இந்த 2 ராசிக்காக தான் இப்போ இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்தது கொஞ்சம் அதிகமாக லாக்கானீங்க, சரியா? ஸோ அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய பொருள், உங்களுடைய நகை, உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் இருக்க போது. வேலையில் உள்ள பணி சுமை குறைய போது. புதிய வேலை வாய்ப்புகள் கன்னிராசி என்பவர்களுக்கு கோச்சார ரீதியாக கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய பொருள் ஒன்றை வாங்குவீங்க, பிடிச்ச மாதிரி பொருட்களை வாங்குவீங்க. அதே போல் ஒரு சில நம்முடைய கன்னிராசி என்பவர்கள் இடமாற்றத்துடன் வேலை. எப்படி இடம் மாற்றத்துடன் வேலைன்னா பதவி உயர்வு கட்டாயம் உண்டு. ப்ரொமோட் ஆகாமல் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரொமோஷன் ஆகி உங்களுக்கான வேலையில் அமர்ந்து மகிழ்ச்சியாக போகிறீங்க. அப்போ மகிழ்ச்சி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக கிரகங்கள் ரீதியாக இருக்குது. மற்றவர்களை அன்பையும் பாசத்தின் மூலமாக நீங்கள் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய நீங்கள் அன்புக்காக பாசத்துக்காக நிறைய விஷயங்களை ஏமாற்றப்பட்டீங்க. ஸோ அந்த நிலை எல்லாமே உடைக்கப்படுது. நிறைய மாற்றங்கள் உண்டு. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, நைட் நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். புதிய கடன்கள் வாங்குவதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளை நம்முடைய கன்னிராசி என்பவர்கள் எடுக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான கோச்சார கிரகங்கள் ரீதியான கிட்டத்தட்ட ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% 30% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது நடக்கலை, இது நடக்குமா, இது கிடைக்கல, அது கிடைக்குமா, ஸோ இது முடியுமா முடியாதா. ஸோ அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க விருப்பப்பட்டா, சரியா? ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்னை கம்யூனிகேஷன் பண்ணும் போது துல்லியமாக நான் அறிந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லுவேன். இதில் ஜாதகமே இல்லை சார், என்ன பண்ணலாம், எனக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு வழிபாடோ பரிகாரமோ இருக்கா அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரசனத்தை வச்சு சொல்லிடலாம். உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான ஒரு செயல்பாடு, எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது சரியாக பொருந்தும். ஓகேவா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம பிரசனம் பார்க்குறோம்,
ஜாதகம் பார்க்குறோம். அதே போல் வாஸ்து பார்ப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்காங்க. உறுதியாக வாஸ்துவில் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் எது ஃபஸ்ட்டு இருக்குன்னா வாஸ்து தான். அது காலி இடத்துக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டின பில்டிங்குக்கும் வாஸ்து பார்க்கணும், கட்டக்கூடிய பில்டிங் என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணுங்கிறதா கிரக ரீதியான உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாஸ்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புரட்டி போட்ட லைஃபாக மாறிடும். ஜாதகமாச்சும் ஒரு 20% தான் உங்களுக்கு சின்ன சின்ன அடி, ஆனால் வாஸ்து 100% உங்களுக்கு ஒரு லாக் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து மிக துல்லியமாக தெளிவாக உங்களுடைய கடந்த காலத்தை குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ வாய்ப்பளித்த நம்முடைய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.